வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் ஆம்லேட். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஏன் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பரில் இருக்க சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மை மஞ்சள் தூளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சமையலில் நீங்கள் பெப்பர் சேர்த்தாலும் மிளகுத்தூள் சேர்த்தாலும் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகையாவது சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. இதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம முட்டை ஊற்றி அடிக்கும் போது இது அங்கங்கே நிற்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஊற்றுனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பரவிடும். நான் இதில் 4 முட்டை சேர்க்குறேன். ஒரு 6லேருந்து 7 பிரெட் ஆம்லேட் இதில் போட முடியும். இப்போ இதில் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கலாம் முட்டையை. இது சேர்த்தா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடித்து வச்சுருக்க முட்டையில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் முட்டை படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான தவாவில் போட்டுடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது மேலேயும் அடித்து வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் ஊற்றிடலாம். அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை நிறைய இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை கருகி போயிடும். அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் ஒரு பக்கம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம இன்னொரு ஆம்லேட்டை போடலாம். ரொம்பவே சுவையான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். நன்றி.